அம்மா 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 அம்மாவனை கதறினீங்கல்ல, அப்ப நீங்க புள்ளி தானே. ஜெயலலிதா அம்மா வந்து ஆண்டின்னு கூப்பிட வேண்டியதானே. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஓட் சோரி 2024 தேர்தலே வந்து பாஜக கொள்ளையடித்திற்கான சான்றது இன்னைக்கு வந்து வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு தருணமாக நான் இருக்கு. அதை பத்தி ஒண்ணுமே பேசல. டேய், அறிவு இருக்கா? எலக்ட்ரல் டெமோக்ரஸிடா அங்கிள் அப்படின்னு தாக்குறது வந்து மிக தெளிவான ஒரு விஷயமாக நமக்கு அனைவருக்கும் தெரிகிறது. அப்போ கிண்டலா? ஒரு முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் நீ தாக்குறைய அறிவு இருக்கா உனக்கு? ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓ உங்கள் அம்மா உங்ககிட்ட நான் அங்கிள்னா சொன்னாங்க, அவளுக்கு அவ்வளோ காட்டமாக விமர்சனம் பண்ண தேவை இருக்காங்க. அப்போ தலைவா படத்துக்காக நீங்கள் கையை கட்டிட்டு இப்படி நின்றுட்டு அம்மா 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 அம்மாவனை கதறினீங்களே, அப்போ நீங்கள் புள்ளி தானே. ஜெயலலிதா அம்மா வந்து ஆண்டின்னு கூப்பிட வேண்டியதானே. என்ன படத்தை தான் படத்தை நிறுத்திட்டு போ, தலைவா படம் வரலன்னா எனக்கு இன்னும் என்ன போயிடுச்சு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலுடைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைக்கு விஜய் அவருடைய 2வது அரசியல் மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. முதல் மாநாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த 2வது மாநாட்டை பற்றி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன சார்? முதல் மாநாட்டில் வந்து இருந்த கூட்டம் வந்து அங்கேயே கடைசி மட்டும் இருந்து எல்லாம் கவனிச்சு தான் போச்சு. ஆனால் 2வது மாநாட்டில் வந்து பிரம்மாண்டமான கூட்டம். நிச்சயமாக ஒரு திமுக நினைச்சால் கூட்டக்கூடிய கூட்டமாகத்தான் இருக்கிறது. பட் இருந்தாலும் ஒரு ஆரம்பிக்கிற ஒரு அரசியல் கட்சி இந்த அளவுக்கு கூட்டம் கொடுக்கிறது பெரிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுவும் காசு கொடுத்து வந்த கூட்டம் கிடையாது. வண்டிகள் எல்லாம் கட்சிகளே தான் அனுப்பும். அப்படி இருக்கிற கூட்டமும் கிடையாது. இவர்களாகவே வந்திருக்கிறார்கள், மக்களாகவே வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது நிச்சயமாக வியப்பான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய இளைஞர்கள் நாம் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். அதை ரேம்பில் ஏறுறாங்க, இதெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தோம். ஆனால் அந்த இளைஞர்கள் வந்து அந்த ரேம்ப் வாக் முடியுது, அதன் பிறகு வந்து பாக்கி இருக்கின்ற நபர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். விஜயனுடைய பேச்சு ஆரம்பிக்கிறதுக்குள்ளாலேயே பல அட்லீஸ்ட் ஒரு ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து கிளம்பி போகிறாங்க. விஜயனுடைய பேச்சு நடந்து கொண்டிருக்கிற சமயத்திலேயே வந்து பலரும் வந்து போய்கொண்டிருக்கிறார்கள். டிவி காட்சிகள்லாம் அனைவரும் பார்த்துருப்போம். அப்போது என்னை பொறுத்தவரை வந்து அதாவது ஒரு 1.5 மணி நேரம் இல்லை என்றால் 2 மணி நேரம் டைமுக்கு கூட ஒரு இந்த இளைஞர்களால் வந்து அங்கே ஒரு கட்டுப்பாட்டோடு இவர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்கக்கூடிய அந்த ஆர்வம் இல்லையா, அந்த ஒரு டிசிப்ளின் கிடையாதா என்ற அந்த ஒரு கேள்வி என் முன்னால் இருக்கிறது. அப்போது அது மூலியமாக அதனுடைய நீட்சியாக என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓஹோ இவங்க பார்க்கத்தான் வந்திருக்கார்களோ, இவங்க வாக்காளர்கள் கிடையாது, இவங்க ஃபேன்ஸாகத்தான் இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் என் மனதில் இருக்கிறது. அப்போ விஜய் எங்கே வந்தாலும் எப்போ வந்தாலும் எந்த உருவத்தில் வந்தாலும் அவருடைய டைலாக்லேயே சொல்கிற மாதிரி சொன்னால் எப்போ வரணும்லாம் சொல்ல முடியாது. அப்படி இருந்தால் கூட அப்படி வந்தால் அனைவரும் இருப்பார்கள். ஆனால் அது எல்லாம் வந்து விஜயை பார்த்து தொடர வரைக்கும் தான், இல்லைன்னா படம் எடுக்கிற வரைக்கும் தான், இல்லை என்றால் அவர் வந்து அவரை எப்படியாச்சும் பார்க்குற வரைக்கும் தான். அதை தாண்டி ஒரு விஷயத்தை செய்ய மாட்டார்கள் என்று எனக்கு அந்த சந்தேகம் இருக்கிறது. அப்போது ஒரு ஓட்டிங் போகிறதுக்கு முன்னால் வந்து இப்போ 1 மணி நேரம் நீ காத்து நிற்க வேண்டும், இல்லை என்றால் 2 மணி நேரம் காத்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் நிற்பீங்களா? இந்த கேள்வி இருக்கிறது இளைஞர்கள் மேலே முன்னாடி இருக்கிறது. அவர்கள் செய்வார்களா என்ற அந்த சந்தேகம் நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. அது ஒரு லாங் வீக்கெண்டில் வந்து எல்லாரும் ஓடி போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்காச்சும் ஹாலிடேக்கு. சார், இப்போ வந்து முதல் மாநாட்டில் வந்து ஒரு தொடக்க புள்ளியாக அமைஞ்சது. இப்போ அதை அந்த ஃபர்தராக கொண்டு போகிறாரோட அரசியல் நகர்வு 2வது மாநாடு மூலிமா. இதில் வந்து இது வரைக்கும் விஜய் வந்து அவரோட அரசியல் வியூகத்தை எப்படிலாம் மாற்றிருக்காருன்னு பார்க்குறீங்க சார்? முதல் மாநாட்டில் வந்து இவர் தான் முதன்மையான ஃபோர்ஸ்ன்னு தான் அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அதாவது எங்கூட நீங்கள் வந்து கூட்டணி வைங்க, நம்ம வந்து ஆட்சியை பிடித்திடலாம். நேராக கோட்டை தான் அவருடைய பயணமாக இருந்தது, முதல்வர் தான் அவருடைய நோக்கமாக இருந்தது என்று மிக தெளிவாக அந்த ஒரு கூட்டத்தில் நமக்கு தெரிகிறது. அதை ஒட்டித்தான் இருக்கின்ற அத்தனை பேச்சுகளும் இருந்தது. டைலாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, எல்லாம் நம்ம பார்த்து கொண்டு தான் இருந்தோம். அது என்டையர் அந்த ஃபீலே நல்லா இருந்தது. ஆனால் 2வது மாநாட்டிற்கு வரும்போது யாரை தாக்குகிறார், யாரை வந்து அவர் வந்து எந்த கட்சியை குறிவைக்கிறார் பார்த்தீங்கன்னா அதிமுக குறிவைக்கிறார். அதாவது 2வது கட்சியைத்தான் அவர் வந்து குறிவைக்கிறாரே தவிர முதன்மையான கட்சியினுடைய நபர்களை வந்து குறிவைக்கவில்லை. அப்போ எம்ஜிஆரினுடைய ரெஃபரன்ஸ் ஆனாலும் சரி, விஜயகாந்தனுடைய ரெஃபரன்ஸ் ஆனாலும் சரி, அங்கிருந்து நபர்களை வந்து ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு சக்தி இவருக்கு இருக்குது என்று இவர் நம்புகிறார். அந்த கட்சிகளை தான் குறிவைக்கிறார். அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவை குறிவைத்த விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்து அங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதிமுகவை தான் வைக்கிறீங்கன்றது. குறிவைக்கிறது நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய என்டையர் இந்த ஃபஸ்ட்டு மாநாடு
மாநாட்டில் இருக்கின்ற விஷயம் என்னவென்றால் எங்கூட எல்லாருமே இருக்காங்கிறதுன்றது மாறி எங்கூட வந்து எம்ஜிஆரை ரசிக்கின்றவன் எங்கூட இருப்பான், எம்ஜிஆருடைய தொண்டன் எங்கூட இருப்பான், விஜயகாந்தனுடைய தொண்டன் எங்கூட இருப்பான் என்ற அந்த ஒரு இடத்துக்கு வந்து அவர் மாறி வந்துட்டார். ஆனால் அட்டாக் பார்த்தீங்கன்னா திமுக, அதாவது இங்கே ஃபாசிசம் பாயசம் என்று பேசின அதே நபர், திமுக மேலே காட்டமான விமர்சனங்கள் வைக்கின்ற அதே நபர் அங்கே போயிட்டு இன்னும் தரக்குறான விஷயங்களை வந்து பேசுகிறாரு இதில் மதுரையில். அதில் வித்தியாசம், ஒரு பெரிய வித்தியாசம் எனக்கு என்ன தோணுச்சு பார்த்தீங்கன்னா, இப்போவும் எப்படி வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து அவர் மோடியை பெரிதாக ஒன்று விமர்சனிக்க கடந்து போகிறாரோ, ஏறத்தாழ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் கடந்து போகிறாரு. ஆனால் எவ்வளோ வித்தியாசங்கள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ காட்சிகள் மாறி இருக்கு. அதுக்குள்ளால காட்சிகள் மாறுது. எனக்கு மண்டை வெடிக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓட் சோரி ஓட்டுகள் வந்து அவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். 2024 தேர்தலே வந்து பாஜக கொள்ளையடித்திற்கான சான்றது இன்னைக்கு வந்து வெளிவந்து கொண்டிருக்கிற ஒரு தருணமாக நான் இருக்கு. அதை பற்றி ஒன்றுமே பேசல. எலக்ட்ரல் டெமோக்ரஸியில் இதை விட பெரிய ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னு கேட்குறேன். இது வந்து ஏதோ பிராந்திய பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனை கிடையாதுன்னா நீங்கள் தாண்டி போக முடியாது. முந்தானத்து தான் இன்னொருத்தர் கேட்டிருக்காரு, இந்த கரூர் வந்து எலக்ட்ரல் சரி பார்க்கணும்னு கேட்டிருக்கிறாரு. அப்போ இந்த தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாமே. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்கிறது. பான்வேல் என்ற இடத்தை பற்றி நேற்றைய தான் என்னுடைய கலீக் அமேக்கிற திருவத்கார் என்ற நபர் வந்து ஃப்ரண்ட்லைனில் எழுதியிருக்காரு. 88,000 ஓட்டு வந்து அங்கே வந்து ஃபேக்காக இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார். அந்த 88,000 வாக்காளர்களும் ஏறத்தாழ வாக்களித்த மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. இப்போ இருக்கிற எவிடன்ஸ் வந்து அதுதான் தெரிகிறது. பீகாரில் ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் மிக தெளிவாக கூறுகிறது, 5,000 பேரை வந்து யூபி எலக்ட்ரல் ரோல்லையும் இருக்கிறாங்க, பீகார் எலக்ட்ரல் ரோல்லையும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு 80,000 பேர் வந்து புதிதாக ஒரு கணக்கு சொல்றாங்க. இப்போ புதிதாக அவர்கள் கண்டுபிடித்தது வந்து 80,000 பேர் அடிஷனலா வந்திருக்காங்க. ஹிந்து பத்திரிகை சொல்லுது, பெண்களை வந்து அதீதமாக நீக்கம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு டேட்டா பாயிண்டோட அவர்கள் வந்து போடுகிறார்கள். இதை பத்தி ஒண்ணுமே கிடையாதா? அப்போ நரேந்திர மோடி இந்த தேர்தலை வந்து கபலீகரம் செய்திருக்கிறார் என்ற அந்த விஷயத்தை வந்து எதிர்கட்சிகள் அனைத்தும் பேசிக்கொண்டிருக்கிறன. நம்ம பிரதருக்கு ஒன்றுமே சொல்றதில்லை இந்த மேட்டரில். இல்லை சார், சர்க்கார் படத்தில் வந்து ஒரு விரல் புரட்சின்னு சொல்லிட்டு பெரிய புரட்சியெல்லாம் பண்ணதை பார்த்தோம். நம்ம அந்த ஒரு விரல் புரட்சி என்பது தமிழ்நாட்டிலையும் தேர்தல் நடக்க போது இந்தியா முழுக்கவே இந்த ஓட் சோரியை வந்து எதிர்கட்சிகள்லாம் பெருசாக பண்ணுற சமயத்தில் எதற்காக விஜய் வததிலிருந்து தவிர்த்துட்டாருன்னு பார்த்துருக்கீங்க? பயங்க அடுத்த ரைடு வந்துடும். இல்லை அதே மாதிரி நீட்டை பற்றி பேசுறாரு, மோடிக்கு அகைன்ஸ்டா பல விஷயங்களை வைக்கிறாரு. முக்கியமான விஷயத்தை பற்றி பேசல. நீட்டை பற்றி யார் பேசல? ஒரு கட்சி சொல்லுங்க, ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாஜகவை தவிர இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய பேர் சொல்லுங்க. எல்லாருமே சொல்றாங்க, நாமளும் அதை அடிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம பிரதமர் அதில் வந்து அதை பிரதமர் தான் அதுக்கு பிரச்சனை, அது காரணம் என்று சொல்லலாம், மோடியினுடைய ஈகோன்ற சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம், அந்த இடத்துல சொல்லலாம். நீ வந்து இந்த ஓட் சோரியை பற்றி நீ ஏன் பேச மாட்டேங்கிற அந்த கேள்வி தானே வருகிறது. இன்னைக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு மாசமா ஓடிக்கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன? பீகார்ல வந்து எஸ்ஐஆர், அதை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து கம்ப்ளீட்டாக அங்கே இருக்கின்ற மக்களை, குறிப்பாக யாதவர் மக்களை, அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற, அதாவது காங்கிரஸுக்கு வாக்களிக்கின்ற மக்களை வந்து அங்கிருந்து தூக்கி போடும் விதமாக ஒரு செயல்பாடு அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நாளைக்கு வராதுன்னு என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? அதாவது தமிழ்நாட்டில் பாக்கி இருக்க நம்மளை எல்லாத்தையுமே நீக்கிவிட்டு பாஜகவுக்கு வாக்களிக்கின்ற நபர்களை மட்டும்தான் இன்னைக்கு எலக்ட்ரல் ரோல வைப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்து இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது. அப்போ அது உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனே கிடையாதா? அப்போ அதற்கு எதிர்வினையாக என்ன தாவேக்காரர்கிட்ட சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது விஜய் எல்லா விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ண வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் நினைப்பதே பெரிய விஷயம். டேய், அறிவு இருக்கா? அதாவது எலக்ட்ரல் டெமோக்ரஸிடா, அந்த எலக்ட்ரல் டெமோக்ரஸியில் முக்கியமான விஷயமே ஏதோ உனக்கு வாக்கு இருக்கா இல்லையான்னு தான், நீ வாக்களிக்க முடியுமா இல்லையான்னு தானே முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னா எனக்கு புரியல. அப்போ அதைத்தான் முதன்மையான விஷயமாக அவர் எடுத்திருக்க வேண்டும். இல்லை, ஒரு சாமானியனே கூட பேசிட்டு இருக்காங்க சார் அந்த பிரச்சனை, எதுக்காக விஜய் பேசல அப்படின்ற விமர்சனம் எழுதல சார் அதில். ஆமாம், அதை அப்படியே நீக்கிவிட்டு இங்கே ஸ்டேட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஸ்டேட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதுல பிரச்சனையே இல்லைங்கிறேன். அதாவது நீங்கள் வந்து இங்கே லாண்ட் ஆர்டர் சரியில்லைன்னு, குடும்ப அரசியல்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து தலித் மக்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு வந்து எதிர்வினையாக ஒன்றும் கிடையாது. சுகாதார பணியாளர்களுக்கு எதிரான நடந்த இந்த கேவலமான அந்த விஷயம் இருக்கு இல்லையா, சென்னை மாநகரத்தில் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கின்ற இடங்களில் ஆனாலும் சரி, இதை விட கேவலமாக ஒரு அரசாங்கம் நடந்து கொள்ள முடியாது. இதை பற்றியெல்லாம் வந்து தாராளமாக பேசலாம். ஆனால் இதையெல்லாம் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணும்போது நீங்கள் எதுக்கு அங்கிளுக்கு போகிறீங்க? அங்கிள் என்பது மாமா என்ற சொல் வந்து இவருடைய படத்திலேயே இவ்வளோ இடத்துல வந்திருக்கிறது. அப்போது மாமா வேலை செய்கிறது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி
என்னை தாக்குன்ற நபர்களை அனைவரையும், அதாவது கொஞ்சம் நம்மளோட மில்லியனியல்ஸ் இல்லை என்றால் இந்த ஜென்சி இவங்களெல்லாம் வந்து இவர்கள் நம்மளை தாக்குன்ற அந்த லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் அப்படின்னு தாக்குறது வந்து மிக தெளிவான ஒரு விஷயமாக நமக்கு அனைவருக்கும் தெரிகிறது. அப்போ கிண்டலா ஒரு முதலமைச்சர் 45 வருடம் வந்து அரசியல் இருந்து உழைத்து மேலே வந்த ஒரு நபரை வந்து தனிப்பட்ட முறையில் நீ தாக்குறையே, அறிவு இருக்கா உனக்கு? நீ அரசியல்வாதியாக இருக்கலாமா? நீ ஒரு பப்ளிக் மேடையில் நீ இருக்கலாமான்ற அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கு இல்லையா? அப்போ அங்கிள் என்ற அந்த விழித்த சொல்லுக்கு அவர் வந்து டெஃபினட்டாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அது தேவையற்ற, அது அரசியலில் தேவையற்ற விஷயம். பூமர் அங்கிள் என்று 50 வயசுக்கு மேலே கூப்பிடுறது அவர்கள் எல்லாரும் இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கூப்பிடுற விஷயமாக தான் இருக்கிறது. கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பூமர் அங்கிள்ஸ் ஆகிடுறோமா, அது பரவாயில்ல. அதுக்கு என்னுடைய கம்பேக் இருக்குது. அந்த கம்பேக் நான் பேசினேன்னா அதே மாதிரி திமுகவிலிருந்து பேசினாங்கன்னா நீ தாங்கிப்பியான்னு கேட்குறேன். அதாவது எங்கிட்ட வந்து இப்போ ஒருத்தன் சொன்னான்னா அங்கிள்னு சொல்லி இன்னைக்கு கூட ஒருத்தன் போட்டிருக்கான், அலின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். அவனுக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா உங்ககிட்ட நான் அங்கிள்னா சொன்னாங்க, அவளுக்கு அப்போவே நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குது, நான் தெரிஞ்ச காலத்திலேயே அவள் வந்து நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குன்னு நான் சொன்னேன்னா அதனுடைய பொருள் என்னென்னு புரிஞ்சதுக்கான ஒரு ஒர்க் இருக்கா உங்களுக்கு? அப்போ அந்த அளவுக்கு வந்து கீழ்த்தனமான டைலாக்ஸை வந்து டபுள் மீனிங்கோட உன்னுடைய சினிமாவில் பேசுகிற அதே டைலாக்ஸை மறுபடியும் இங்கே பேசும்போது தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உதயமாகிறது. இது தேவையற்ற பேச்சு, இது வந்திருக்கவே கூடாது. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் வந்து என்ன நீங்க ஒரு தந்தையா பாருங்க அப்பாவா பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாருல, அதே மாதிரி ஒரு முறையில தான் இந்த ஒரு முறை எடுத்துக்க முடியாதா சார்? ஏன்னா அவ்வளோ காட்டமா விமர்சனம் பண்ண தேவை இருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப நானும் சொல்லலாம், என்ன அப்பா என்று நீங்கள் அழையுங்கள், இல்லை என்றால் நீங்க அங்கிள்னு கூப்பிடுங்க, நான் தமிழ்நாடு மக்கள்கிட்ட நான் சொல்லலாம். அவரும் சொல்லியிருக்காரு தாய்மாமன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு, அதுல தவறு இல்லை, நீங்க சொல்லலாம். ஆனால் அது வந்து இது ஏளனமாக நீங்கள் அங்கிள் என்று கூப்பிடும்போது அது பிரச்சனையாகிறது. அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஜெயலலிதா அம்மையாரை ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த கேள்வி வருது இல்லையா? அப்போ தலைவா படத்துக்காக நீங்கள் கையை கட்டிட்டு இப்படி நின்றுட்டு அம்மா 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 அம்மாவனை கதறினீங்களே, கோடநாடு போய் நின்று அம்மா உங்களை பார்க்க மனமில்லை என்று துரத்தி விட்டார் இல்லையா? அதுக்கு என்ன விளக்கம் வருகிறது? அப்போது அதாவது ஒரு அதிகாரம் இருக்கின்ற, அதிகாரத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்துவார்கள் என்று எதேச்சாக, அதாவது ஆட்டோக்ராட்டிக்காக பயன்படுத்துகின்ற நபர்கள்கிட்ட உங்களுக்கு பயம் இருக்குது. அப்போ நீங்கள் புள்ளி தானே. உங்களுக்கு நரேந்திர மோடிக்கு வேற என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். யூஆர் எ புள்ளி. அப்போது ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி ஆட்டோக்ராட்டிக்காக தன்னுடைய போலீஸ் ஃபோர்ஸையோ இல்லை என்றால் தங்களுடைய இருக்கின்ற அந்த குண்டாயசமோ காமிக்க மாட்டார் என்ற அந்த ஒரு விசுவாசத்தில் தான் நீ இந்த மாதிரி பேசுகிற. இல்லைன்னா அம்மாவை கூப்பிட வேண்டியது தானே, ஜெயலலிதா அம்மா வந்து ஆண்டின்னு கூப்பிட வேண்டியது தானே. என்ன படத்தை தான் படத்தை நிறுத்திட்டு போ, தலைவா படம் வரலன்னா எனக்கு இன்னும் என்ன போயிடுச்சு, நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு நீ தைரியமாக அப்பயே இறங்கியிருக்க வேண்டியது தானே. அதெல்லாம் கிடையாது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குங்க. இப்போ நான் பேசுறது கூட ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு இருக்கு. அப்போ நான் ஒரு காலத்தில் விஜய் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்று எவ்வளவோ முறை பேசினேன். அதன் பிறகுதான் அவர் வந்து டிசிஷனே எடுக்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து நான் வர வேண்டும் என்று விழித்த ஒரு மனிதன் இன்னைக்கு வந்து கீழ்த்தனமாக பேசும்போது இந்த அங்கிள் பேச்செல்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் வந்து எடுபடாது, பண்ணக்கூடாது, அவர் செய்யக்கூடாது. இதுதான் என்னுடைய அறிவுரையாக இருக்குது. டெஃபினட்டாக மன்னிப்பு கேட்க வேண்டாம் அவர். சார், இப்போ 2026 தேர்தலில் மீண்டும் விஜய் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திமுக வர்சஸ் டிவிகேக்கு தான் போட்டியாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது, அப்போ திமுகவுக்கு அடுத்தபடியாக இல்லை திமுகவுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய கட்சி என்பது அதிமுக. இப்போ அதிமுகவை புறந்தள்ளி விஜய் வந்து அவரை முன்னிலைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க, மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லைன்ற ஒரு நம்பிக்கையில் பேசுகிறாரா, இல்லை வந்து அதீத நம்பிக்கை காரணமா சார்? ஆனால் அதிமுக வாக்காளர்களாக இங்கே இந்த பக்கம் வந்துட்டு தான் ஒரு பக்கம் சொல்கிறாங்களா உங்கள் கட்சிக்காரங்களாம்? இல்லை, மேடை பேச்சு தானே. மேடை பேச்சில் என்ன வேணால் பேசலாம். உங்களுடைய அந்த க்ரௌடுக்காகத்தான் நீங்கள் பேசுகிறீங்களே தவிர, அப்போ குறிப்பாக விஜயனுடைய பேச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸும் ஒரு டைலாக் தான். அந்த டைலாகு நிறுத்துவார், கை தட்டணும், அதன் பிறகு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவார், டைலாகு கை தட்டணும், அப்படி தான் போய் கொண்டிருக்கிறது. அப்போ எப்படி சினிமாவில் அவர் வந்து நடித்து கொண்டிருக்கிறாரோ அதே மாதிரி மேடையிலே நடித்து கொண்டிருக்கிறார். இதை தாண்டி இப்போ அதிமுக வந்து 2021 தேர்தலில் பார்த்தோம். 2021 தேர்தலில் வந்து தொண்டனுக்கு ஒரு விரக்தி இருக்கத்தான் செஞ்சது. ஏனென்றால் அவர் வந்து அந்த 19 தேர்தலில் பை எலெக்ஷனு எல்லாமே தோக்குறாங்க. அதன் பிறகு வந்து 21 தேர்தல் வருது. அந்த 21 தேர்தலும் எல்லாரும் விசுவாசமாக தான் இருந்தாங்க, எல்லாரும் வந்து அதிமுகவுக்கு தான் வாக்களித்தாங்க. இன்னும் சொல்ல போனால் பாஜகவினுடைய கூட்டணியில் தான் இருக்காங்க. அந்த டைமில் 4 பேர் வந்து பாஜக காரர்கள் ஜெயிச்சு வர்றாங்க அந்த கூட்டணியில். அப்போ அந்த அளவுக்கு விரக்தி நான் இன்னும் காணவில்லை. 2024 தேர்தலில் அவங்க தோத்தாங்க. அதன் பிறகும் இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு ஒரு கிரௌடு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் கூட்டின கிரௌடோ காசு கொடுத்து வர்ற கிரௌடோ இப்படி ஒரு கிரௌடு வர்றாங்கல்ல. இன்னைக்கும் வந்து அமைப்பு இருக்கு இல்லையா?
கிளை மட்டும் அமைப்பு இருக்குது, அதாவது கிராமம் மட்டும் இன்றைக்கி அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு இன்றைக்கி இன்டாக்டாக தான் இருக்குது. அந்த அமைப்பை வந்து அந்த அமைப்பில் இப்போ ஒரு 20 பேர் ஒரு வில்லேஜ் லெவலில் வந்து ஆர்கனைஸ்டாக இருந்தாங்கன்னா அந்த 20 பேர்லேருந்து 2 பேரோ 4 பேரோ தான் மாறி போயிருக்கிறாங்களே தவிர அந்த ஒட்டுமொத்தமான அந்த கும்பல் அப்படியே போகல விஜய்க்கு செலவில்லை. அது இளைஞர்கள் தான் குறிப்பாக வந்து போயிருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அப்போ இதில் நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு புரியல. அதாவது இப்போ அனைவரும் சர்வே எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள், எல்லாத்துக்கிட்டையும் காசு இருக்கிறது, கச்சா முச்சான்னு வந்து செலவு பண்ணிட்டு தான் இருக்காங்க, சர்வே எடுத்து தான் இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க, பார்ப்பாங்க நீங்கள் யாருன்னு பார்த்து தாவேக்காவை விஜய்க்கு தான்ப்பா ஓட்டு அப்படின்றாங்க. அதிமுகவை எடப்பாடியை தவிர்த்து வேறு ஆளுமே கிடையாது, இவங்க சரியே இல்லை திமுக அப்படிங்கிறாங்க. திமுக காரன் வந்தால் அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் பொற்கால ஆட்சிங்கிறாங்க. பாஜக வந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்களே தவிர பாக்கி எல்லா கட்சிகளும் யார் வந்து கேட்டாலும் உங்களுக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறாங்க. மக்கள் அந்த லெவலில் தான் இருக்காங்க. கடைசியில் டிசைட் பண்ணிக்குவாங்க. இப்போ 8 மாதம் முன்னாடியெல்லாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூசிங் ஃபிகர் தான் நமக்கு வந்து முன்னால் வருகிறது. சில கான்ஸ்டிடன்சியில் டெஃபினட்டாக விஜய்க்கு கொஞ்சம் மவுஸ் இருக்கிறது, குறிப்பாக சென்னையில் இருக்கிறது, தென்காசியில் இருக்கிறது, இந்த மாதிரி சில இடங்களில் வந்து ட்ராக்ஷன் இருக்கிறதாகத்தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இவர்கள்லாம் வந்து வாக்காக கன்வெர்ட் ஆகாமல் இவர்கள் வருவார்கள்னு தெரியாது. போலிங் பூத்துக்கு வர வேண்டும், ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு வந்து பேர் இருக்கணும். எலக்ட்ரல் ரூலில் இப்போ பேர் வந்து பிரயோஜனம் கிடையாது. எஸ்ஐஆரில் நீக்கி விட்டாங்கன்னா அப்புறம் அடுத்து சொல்ல முடியாது, பாஜக மட்டும்தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அப்போ அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிற ஒரு ஊரில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதும் விஜய்க்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். இப்போ இந்த மாநாட்டில் வந்து யாருக்கு டார்கெட் பண்ணியிருக்காரு சார்? அதிமுக தான் டார்கெட். அதிமுக அதனால தான் எம்ஜிஆர்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. அதனால தான் நான் வந்து மதுரைக்காரன்ற சொல்ல மதுரைக்காரன் தான் அவர் இருந்தாலும் மதுரைக்காரன் சொல்லவில்லை, விஜயகாந்த் மதுரைக்காரன் சொல்கிறாரு. மதுரை வெஸ்ட்லேயும் நான் தான் நிற்க போகிறேன், மதுரை ஈஸ்ட்டில் நான் நிற்க போகிறேன், மேலூரில் நான் நிற்க போகிறேன் சொல்கிறது வந்து அது அந்த இடத்துல அது முக்கியமான ஒரு பாயிண்டாக நான் பார்க்குறேன். அதாவது 234 தொகுதியில் நான் தான் நிற்கிறேன்ற விஷயத்தை வந்து இதுவரை விஜய் வந்து பேசவில்லை. அது முதல் முறையாக எடுத்து வருகிறார். அதுதான் எம்ஜிஆர் தான் சொல்லிட்டு இருந்தார். பல இடங்களில் வந்து கலைஞரும் அப்பப்போ சொல்லுவார் நான் தான் நிற்கிறேன்ற அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து ஆணித்தமாக சொல்லுவார். ஆனால் ஜெயலலிதாவும் கலைஞர் தான் மிக தெளிவாக வந்து இந்த பிரச்சனையை வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. அதாவது நான் தான் யார் நின்னாலும் அது அங்கே வந்து எங்கள் மூஞ்சி தான் வர வேண்டும் என்ற அது இன்னொரு விஷயத்தில் வந்து இன்னொரு விதத்தில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நான் கருதுகிறேன். ஏன்னா இன்னும் வந்து சிம்பிள் வரவில்லை. சிம்பிள் வராத என் மூஞ்சியை வந்து மனசில் வச்சுக்கன்னு சொல்கிறது நிச்சயமாக நல்ல ஒரு அரசியலாக தான் நான் பார்க்கிறேன். அப்போது 2-3 விஷயங்கள் வந்து நன்றாக செய்துவிட்டு இந்த அங்கிள் என்ற இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் மூலம் வந்து இதாக இருக்குது. சோஷியல் மீடியா வந்து ரொம்ப குரூவல் பீஸ்ட்டுங்க. அதில் வந்து என்ன நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கிள் மட்டும் தான் நிற்குது, வேறு ஒன்றுமே நிற்கல. இவ்வளோ பேசிவிட்டு இவ்வளோ டைலாக் அடிச்சு விட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி அங்கே வந்து ஒப்பிச்சுட்டு அப்புறம் கடைசியில் என்ன நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கிள் மட்டும் தான் நிற்குது. இதுதான் பிரச்சனை சார். இப்போ விஜய் தொடர்ந்து பேசுறது என்ன அப்படின்னா தனித்து வர தயார், கூட்டணி போடவும் தயார், அதையும் தாண்டி அதிகார பகிர்வையும் தொடர்ந்து பேசுறார். எந்த கட்சி இங்கே வராங்களோ அவங்களுக்கு வந்து அதிகார பகிர்வு என்பது கொடுக்கும்னு சொல்றாங்க. நேத்தி கூட சிங்கம் கதையெல்லாம் வச்சு பேசினார். சிங்கம் வந்து தனியாக ஒரு கூட்டமாக வரும்னு சொல்லிட்டு பேசினாரு. இப்போ ஒரு பக்கம் வந்து இதுவரைக்கும் விஜயை வந்து எந்த கட்சியும் அணுகலை அப்படின்றதான் தெரியுது. ஒருவேளை கூட்டணிக்கு இவர் விரும்புறாரா? ஏன்னா கூட்டணி வச்சா மட்டும்தான் தமிழகம் முழுக்கவே ஒரு வெற்றி கிடைக்கும்ன்ற மாதிரி நம்புறாரா? இதுல வந்து இல்லை, ஏன்னா தனித்து போட்டி போடுறவங்க கூட்டணி பத்தி பேச மாட்டாங்க. தொடர்ந்து கூட்டணி பத்தி பேசுறதுக்கு என்ன காரணம்? இதுல வந்து விஜய் தனித்து விடப்பட்டாரா இல்ல வந்து தனித்து போட்டியிட? இல்ல கன்ஃபியூஷனுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் தெளிவான ஒரு பார்வை இருக்க வேணும். சிங்கன்னா சிங்கிளாக தான் போகும்னு சொல்கிறது வந்து அது ஆக்சுவலாக ரஜினியினுடைய டைலாக். பண்ணி தான் கூட்டமாக போகுங்கிறது வந்து அவருடைய உங்கள் டைலாக் கிடையாது. ஃபஸ்ட்டு அது ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் சிங்கமாக இருந்தால் அப்புறம் வந்து சிறுத்தைகள் தேவையில்லை, உங்கள் கூட வந்து பாக்கி இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் வந்து யாரும் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் சிங்கமாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸாக இருக்கணும். ரெண்டுமே கிடையாது. இல்லை ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆரம்பிச்சிங்க, நான் வந்து கூட்டணிங்கிறீங்க, அப்புறம் நடுவில் வந்து சிங்கங்கிறீங்க. அப்போ இதுலேயே முரண் வருது இல்லையா? அப்போ இது ஒரு பிரச்சனையாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டில் நிச்சயமாக நீங்கள் வந்து கூட்டணி இல்லைன்னா நீ ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்குது. ஜெயலலிதா ஒரு பெரிய ஒரு கேம்பிளில் தான் 2016 வந்து ஜெயிக்கிறாங்க. ஏன்னா இன்னும் அந்த டைமில் வந்து இன்னமும் திமுக வந்து இந்த 2Gயை தாண்டி வரவில்லை. ஒன்று. ரெண்டாவது கலைஞருக்கு மிக வயதான ஒரு தருணம். அப்புறம் திமுக ரொம்ப மெத்தனம் செலுத்தாங்க அந்த டைமில். வந்து எப்படியானால் துரைமுருகன் அசம்பிளியில் சொல்லியிருக்காங்க, ஒரு வாட்டி நீங்கள் ஒரு வாட்டி நாங்கள் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்ட்டு அசம்பிளிலே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மெத்தனம் வந்து திமுக எல்லா இடத்துலையும் இருந்தது. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் திமுக வந்து அந்த எலெக்ஷன் வந்து தோக்குதே தவிர நிச்சயமாக ஜெயலலிதா தனித்து நின்றதுனால மட்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்கோர்ஸ் சரத்குமார் இந்த மாதிரி கொஞ்சம் நபர்லாம் இருந்தாங்க. அப்படி இருந்தால் கூட தனித்து நின்றதுனாலன்னு சொல்ல மாட்டேன். அப்போ தனித்து ஆட்சியை பிடிக்கிறது என்னுடைய அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் பயணத்தை வச்சு பார்க்கும்போது, அதாவது அந்த என்னுடைய அப்சர்வேஷன் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக ஜெயிக்க முடியாது. இனி மிரக்கிள்ஸ் மே ஹேப்பன். அது
இந்த தேர்தல் இருக்காதுன்னு நான் கருதுறேன். நீங்க சொன்னது போல ஜெயிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவாரு. இப்ப இருக்கக்கூடிய அந்த ஓட்டர் பேஸ் வந்து ஏதோ ஒரு வகையில் விஜய் டிஸ்டர்ப் பண்ணுவாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த எந்த ஒரு ஓட்டர் பேஸ் அதிகமா டிஸ்டர்ப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, அது ஒவ்வொரு கான்ஸ்டிடன்சியை பொறுத்து தான் இருக்கும். சில கான்ஸ்டிடன்சி, என்னை பொறுத்தவரை நார்தர்ன் கான்ஸ்டிடன்சியில் வந்து கொஞ்சம் தலித் ஓட்டுகளை எடுக்கிறதாக சில சர்வேஸ் வந்து கூறுகிறது. அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு ஒரு பாதிப்பாக இருக்கிறது. அந்த பாதிப்பு திமுக எப்படி ஆஃப்செட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாமக இருக்கின்ற குழப்பம், அந்த குழப்பத்தின் வாயிலாக இப்போ வந்து பெரியவர் வந்து ராமதாஸ் வந்து டாக்டர் ஐயா அதிமுக கூட போறாருன்னு வச்சுக்கின்னா, அன்புமணி என்ன செய்வார்ன்ற அவருக்கு ஆப்ஷன் இல்லை. அந்த அன்புமணி வந்து திமுக கூட தான் போக வேண்டிய ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. அப்போ அதை வந்து அப்கோர்ஸ் விடுதலை சிறுத்தைகள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா, தனியாக நிற்க போறாரா, அந்த விஷயங்கள் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கிறது. அப்போ இந்த இதை வந்து பாமகனால எவ்வளோ ஆஃப்செட் பண்ண முடியும்னு தெரியல. பாமக இருக்கிற குழப்பனால எவ்வளோ ஆஃப்செட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அப்படி இருந்தால் கூட சில பிரச்சனைகள் வந்து நார்தர்ன் கான்ஸ்டிடுவன்சிஸில் நிச்சயமாக திமுக இருக்கிறது. அதனால தான் இப்போ வந்து பாஜக அந்த அளவுக்கு வெஸ்ட்டில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் போடுறதானாலும் சரி, அங்கிருந்து கோயம்புத்தூர் எங்களுடைய இதுன்னு சொல்லி வேலை பண்ணுறதானாலும் சரி, அதெல்லாம் அந்த காரணத்துக்காகத்தான் வெஸ்ட்டு நம்ம வந்து தக்க வைக்கணும் என்று பார்க்குறாரு. அப்போ சவுத்தும் டெல்டா மட்டும் தான் பாக்கி இருக்கிறது. அப்போ சவுத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திமுக வந்து வலிமையான ஒரு இடத்துல தான் இருக்கிறது என்று அனைவரும் ஒத்துக்கொள்வார்கள். டெல்டாவில் பெரிய பாதிப்பு கிடையாது, திமுக இன்னைக்கு பாதிப்பு கிடையாது. அப்போ இந்த இடங்களில் வந்து விஜயனுடைய அந்த டிராக்ஷன் என்பது என்னை பொறுத்தவரை பெரிய டிராக்ஷன் இல்லை என்றதான் நான் பார்க்கிறேன். டெஃபினட்டாக ஒரு கான்ஸ்டன்சியாக இருக்கிறது. அது எங்கிருந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வந்து தாவேக வந்து நாம் தமிழர்கிட்ட இருந்து போகுது. தென்காசி குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து தாவேக வந்து எடுக்கிற ஓட்டு எங்கிருந்து போகுதுன்னா இவர்கள் தான் போகுது. அங்கே வந்து நியர்லி 12% ஓட்டு எடுத்தார் போன வாட்டி தேர்தலில். அப்போ அங்கிருந்து வருகின்ற வாக்குகள் இருக்கிறது. அதே மாதிரி அதிமுகவிலிருந்து வருகின்ற சில வாக்குகள் இருக்கிறது. பிஜேபியிலிருந்து கூட வருகின்ற சில வாக்குகள் இருக்கிறது. அங்கே வந்து டிசல்யூஷன் ஆன நபர்கள் வந்து வருகின்ற வாக்குகள் இருக்கிறது. அப்போ என்னை பொறுத்தளவில் வந்து இது வந்து இம்பேக்ட் என்பது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் என்பது நிச்சயமாக விஜய்க்கு வருகிறது. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் விஜய்க்கு வந்தால் அதனுடைய பாசிட்டிவ் வந்து திமுகவுக்கு தான் போக போகிறது. ஒன்று. ரெண்டாவது, திமுகவுக்கு வர வேண்டிய சில வாக்குகள் வந்து விஜய்க்கு போகிறது. அது திமுகவுக்கு நிச்சயமாக நார்தர்ன் டிஸ்ட்ரிக்ஸில் வந்து ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது, இன்க்ளூடிங் சென்னை. மூணாவதாக சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் டெல்டாலையும் வந்து இப்போவே வந்து வலுவான ஒரு அமைப்பு இல்லாதனால, அமைப்பும் தலைவர்களும் இல்லாதனால அதிமுகவுக்கு அங்கே வந்து அடி வாங்குறது. ஸோ அங்கிருந்து சில நபர்கள் வந்து மாறக்கூடிய அந்த வாய்ப்புகள் வந்து மிக தெளிவாக இருக்கிறது. வெஸ்ட்டில் வந்து அதிமுகவும் பாஜகவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால, அது ஏறத்தாழ செந்தில் பாலாஜி மாதிரி நபர்கள் வந்து ஈடு கொடுக்கறதுனால, அஃப்கோர்ஸ் ராஜ்குமார் இருக்காரு கோயம்புத்தூரில், இந்த மாதிரி ஈடு கொடுக்கறதுனால திமுகவும் அதிமுக அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறது. இன்னும் வந்து அவங்க ஃபீல்டு ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஸோ விஜய் என்பது வந்து ஒரு இர்ரெகுலர் இன்ஃப்ளூயன்ஸாக தான் இருக்கும். அதில் என்னை பொறுத்தவரை அதிக பாதிப்பு வந்து அதிமுகவுக்கு தான் வரும். திமுகவுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது என்று நான் கருதுகிறேன். அதாவது விக்டரி மார்ஜின்ஸ் வேணால் கம்மியாகிறமே தவிர, நிச்சயமாக இந்த நம்பர்ஸ்லேருந்து ஒரு 150, 155 இந்த நம்பர்ஸ்லேருந்து ரொம்ப இப்போ 159 வச்சுங்களேன், அந்த நம்பர்லேருந்து பெரிதாக கம்மியாகாது என்று நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. ஸோ நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்கீங்க. உங்களோட நீண்ட அனுபவத்தில் வந்து பல தேர்தல்களை பார்த்துருப்பீங்க, பல தலைவர்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ விஜய் வந்து ஒரு புது வரவாக இருக்கார் தமிழ்நாடு அரசியலில். அப்படி பார்க்கும்போது விஜயோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதீத நம்பிக்கை விட்டுருக்காரா? ஏன்னா 67 மாதிரி ஆட்சி மாற்றம் நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறார். அதீத நம்பிக்கையா இல்லை தவறாக வழி நடத்தப்படுறாருன்னு பார்க்குறேன். இல்லை, விஜயை பொறுத்தவரை அவர் இன்னும் வந்து வெளியிறங்கி பேசவே இல்லை. என்னை பொறுத்தளவில் வந்து மாநாடு பண்ணுறதுல ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஏன் எந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் நிறுவனாலும் ஒரு மாநாடு எப்படியும் நடத்துவாங்க. பல கட்சிகள், ஜாதி கட்சியானாலும் சரி, மதம் கட்சியானாலும் சரி, இல்லை திராவிட கட்சிகளானாலும் அனைவரும் மாநாடு நடத்தியிருக்கீங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாநாட்டில் ஆள் கூட்டதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்து டயலாக் வீசுவதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம விஜயகாந்த்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது ஒரு பக்கம். அடுத்தது வந்து இவருடைய புரிதலில் சில விஷயங்கள் வந்து பிரச்சனைக்குரிய விஷயங்களாக நான் பார்க்குறேன். இப்போ ஊழலை பற்றி பேசுகிறாரு. ஊழலை பற்றி நீங்கள் வந்து நான் ஒரு விரல் உங்கள் மேலே சொன்னேன்னா 4 விரல் என்னை பார்த்து வரும். ஆதவ அர்ஜுன் யார் என்ற கேள்வி வருது இல்லையா? ஆதவ அர்ஜுன் மேலே வந்து இப்போ தான் ரைட் வந்துட்டு போனாங்க. நவம்பர் 2024 தான் ரைட் வந்துட்டு போனால். அதன் பிறகு ஆதவ சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, என் பேரில் வரலான்ட்டு. அப்போ ஆதவ் என்ற ஒரு நபர் வந்து அடையாளம் காட்டப்படுவது ஏறுனால சாண்டியாகோ மார்ட்டினால தானே. மார்ட்டின்லன்னா ஆதவ் யார்? யாராச்சும் மதிப்பார்களா? ஸோ அந்த அளவுக்கு தான். அப்போ மார்ட்டினுடைய பேரில் இருக்கின்ற மார்ட்டினை நீங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால, அவருடைய பிஸ்னஸை வந்து பார்த்துக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது. இல்லைனா உங்கள் வீட்டுக்கு ரைடு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ 2Gயில் நானும் கூட இன்வால்வ்டுன்னு சொன்னாங்க. என் வீட்டுக்கு எவ்வளோ ரைடு வரல, என் பேங்க் அக்கௌண்ட் யாருமே செக் பண்ணல. இன்வால்வ்டு என்று மிக தெளிவாக தெரியறதுனால தானே உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க இடி. இல்லைனா வர வேண்டிய அவசியமே கிடையாது. இடி சும்மா வந்து நிற்க மாட்டாங்க.
டெஃபினட்டாக அவங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ் தான் வந்து நிற்கிறாங்க. ஆனால் அதே வந்து குற்றத்துக்கான ஒரு சான்றாகுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. இடி வந்து எத்தனையோ 99% கேஸில் வந்து இன்னும் ஒன்றுமே சார்ஜ் ஷீட் கூட ஃபைல் பண்ணலன்றது தான் உண்மையான நிலையாக இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து ஐபி வந்து குற்றம் செய்தவர், பொன்முடி வந்து குற்றம் செய்தவர், இதெல்லாம் பேசும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் அவர்கள் யாரும் இன்னைக்கு ஜெயிலில் கிடையாது. ஒரு திமுக காரரோ ஒரு அதிமுக காரரோ இன்னைக்கு ஜெயிலில் கிடையாது. அதிமுக அமைச்சர் மேலே நானே எவ்வளோ குற்றச்சாட்டுகள் வச்சிருக்கேன். ஆனால் அது ஒன்றும் நிரூபணமாகவில்லை. நிரூபணமான பிறகுதான் அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்போ உங்கள் கூட இருக்கின்ற புசி ஆனந்த் யார்? என்ன பிஸ்னஸ் அவருக்கு புதுச்சேரியில்? ஆல்கஹால் தானே பிஸ்னஸ்ஸு. அப்போ அவர் என்ன ரொம்ப சுத்தமானவரா? உங்கள் கேஸே எடுத்துக்கலாமே. ஒரு காருக்கு நீங்கள் வரி கட்ட மாட்டேன்ட்டீங்களே. அப்புறம் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் போய் ஹைகோர்ட் வந்து அடின்னு அடித்த பிறகு தானே வரி கட்டினீங்க. அஃப்கோர்ஸ் அந்த அடின்னு அடித்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் உங்கள் பேரில் இருக்கின்ற அந்த நேட்டிவ் இதெல்லாம் நீக்கிட்டீங்க. அப்போ என்ன ஊழலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு இருக்கிறது. அப்போது யாருமே இப்போ கமல் வந்தார் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னார், ரஜினி வந்தார் ஊழல் ஒழிப்பேன்னாரு. யாருமே வந்து ஊழல் நான் வளர்த்துவேன்னு சொல்ல. ஏன்னா மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரா, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. யாருனாலையும் ஊழலை வளர்த்துவேன் என்று யாருனாலும் சொல்ல முடியாது. மக்களுக்கு தீங்கு செய்வேன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ இதை தாண்டி ஒரு அரசியல் வந்து விஜய்கிட்ட இருக்கிறதாக தெரியவில்லை. அப்போ எனக்கு அதனால தான் இப்போ இளைஞர்கள் வந்து இந்த அளவுக்கு அங்கே போகிறதுக்கான காரணம் எனக்கு இந்த ஒரு இஷ்யூனால எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன உங்களுடைய மாற்று என்பது என்ன மாற்றாக இருக்குது என்று நீங்க பாருங்க. இதுதான் மாற்றா உங்களுக்கு. அப்ப இதுதான் மாற்றாக இருந்தால் அப்போ மறுபடியும் நடந்த விஷயங்களாக தான் இன்னும் நடக்க போகுது. சரி, ஒரு இடத்துல குடும்ப கட்சி, இன்னொரு இடத்துல வந்து அடிமை கட்சின்னு எடுத்துட்டீங்க. மூணாவதாக உங்க ஆப்ஷன் என்னன்னு கேட்குறேன். தமிழகத்தில் 2027 இதோட பெரிய ஒரு அவலமே கிடையாது. ஒரு இடத்துல அடிமை கட்சி, இன்னொரு இடத்துல வந்து அடிமை கட்சி இவருடைய யூசேஜிங்க, என்னுடைய யூசேஜ் கிடையாது. இது வந்து இது வாரிசு கட்சின்னு எடுத்துக்கலாம். மூணாவது யாருங்க? இந்த சினிமாக்காரரா? இது சினிமா டைலாக் பேசுகிற ஒருத்தர் தேவைப்படுதா? அதாவது 5 வருஷம் உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் கிடைக்குமே தவிர நிச்சயமாக ஆட்சி கிடைக்கிற வழியே கிடையாது. அப்போ இதுதான் விஜயனுடைய மொத்த அரசியலமாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய சாபக்கேடாகத்தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. சார், இப்போ அடுத்த கட்டம் அவர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க விஜயோட நகர்வு? விஜய் வந்து ஃபீல்டுக்கு வரணுங்க. ஃபீல்டுக்கு வந்து உட்காந்து நின்று பேசணும். மக்களோட உட்காந்து நின்று பேசினா தான் என்ன பிரச்சனைன்னு தெரியும். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியருங்க, ஒரு 30 வருஷம் 35 வருஷம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியர், அந்த மாதிரி ஒரு அப்புறம் அதனால் வருகின்ற தனாவட்டு எவ்வளவோ இருக்கும். அதாவது கான்ஸ்டண்ட்டாக மக்கள் இங்கிட்ட, அதாவது உங்களோட பழகுகின்ற மக்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? சூப்பர் சார், உங்களை மாதிரி ஆளே பார்க்க முடியாது சார். இதை தாண்டி ஒரு டைலாக் அங்கே சரியில்லை சார் அப்படின்னு எவனாச்சும் சொல்லியிருக்கானு அந்த ஆளுகிட்ட? அதுதான் பிரச்சனையே. மு.க. ஸ்டாலின் கூட சொல்கிற கால் இருக்குது. இல்லைங்க, அங்கே வந்து மக்களுக்கு வந்து பிடிக்காது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர்கிட்ட சொல்கிற ஆள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அடிச்சு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்குது. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காமல் இருக்கிறது வேறு விஷயம். ஆனால் இவர்கிட்ட யாரும் இன்னைக்கு மட்டும் யாரும் சொல்லவே முடியாதுங்க. அதுதான் அவர் கூட இருக்கிறவங்களே சொல்கிற விஷயம் தான். அவர்கிட்ட சொல்லும்போது எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லணும் என்று சொல்வார்கள். இதுதான் என்னை பொறுத்தளவில் வந்து இது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் 30 வருஷம் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அந்த சூப்பர் ஸ்டாருக்கு வெற்றியை தவிர ஒரு தோல்வி கண்டதே கிடையாது. சினிமாவில் வேணால் ஒரு 2 சினிமா வேணால் ஊற்றிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அது முடித்து கூட டைரக்டர்ஸ் எல்லாம் அவரை நாடித்தானே போகிறாங்க. அவர் இருந்தால் தான் இந்த அளவுக்கு ஃபண்டிங் வரும்னு இருக்குது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு இருக்கின்ற அவருடைய ஸ்டார் வேல்யூ வந்து ஒரு காலத்துலேயும் 30 வருஷமாக டிமினிஷ் ஆகவே இல்லை. அப்படி இருக்கின்ற ஒரு நபரை வந்து நீங்கள் என்னதான் சொல்லிட்டு இல்லைங்க இதெல்லாம் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் கூட அவரால் முடியாது. அப்போ அப்படி ஒரு அரசியல்வாதி வந்துவிட்டால் அவர் ஒரு டோட்டல் ஃபெயிலியராக தான் இருப்பார். ஆனால் என்னை பொறுத்தளவில் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அவர் இந்த தேர்தலில் வந்து 15% மேலே தனியாக நின்று வாக்கெடுத்து விட்டால் அப்புறம் அவர் டெஃபினட்டாக மெயின் ஆப்போசிஷன் என்ற அந்த இடத்துக்கு போய்விடுவார் என்று நான் கருதுகிறேன். அடுத்த தேர்தலுக்கு போய்விடுவார் என்று கருதுகிறேன். சிரஞ்சீவி பண்ண தவறும் அவர் தான். சிரஞ்சீவி என்ன நினைச்சார்? இவரை மாதிரி தான் நினைச்சார். அது இஷ்யூ இதே தான். இஷ்யூ வந்து அவர் வந்து ஒரு டிஃபீட்டை பார்க்கவே இல்லை. மக்கள் அந்த அளவுக்கு பழகுகிறார்கள் என்று இருக்கிறது. அதே மாதிரி அங்கே கிரேஸ் இதை விட ஜாஸ்தி, ஆந்திராவில் இதை விட ஜாஸ்தியாக இருக்கிற கிரேஸ். அந்த கிரேஸில் வந்து அந்த மனிதன் வந்து 15% மேலே ஓட்டு எடுத்துட்டார். ஆனால் அவருக்கு வந்து விரக்தி ஆயிடுச்சு. நான் வந்து முதல்வராக வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இவருக்கும் அதே ஒரு ட்ராக்ல தான் இவரும் போயிட்டு இருக்காரு. சிரஞ்சீவி அதே இடத்துல நின்றுருந்தாருன்னா, இல்லைப்பா நிற்க போகிறேன்ப்பா, அடுத்த 5 வருஷம் பாலிடிக்ஸ் தான், சினிமாவை தூக்கி போடு என்று போட்டிருந்தாருன்னா அவர் நிச்சயமாக இன்னைக்கு வந்து ஆந்திராவில் முதல்வராக இருந்திருப்பார். அந்த ஒரு சான்ஸை வந்து அவர் இழந்து விட்டார். சிரஞ்சீவி இந்த 18% எடுத்தார்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து இது நமக்கு சரி வராது, இல்லை என்றால் அடுத்த தேர்தலுக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டார். இது அவர் பண்ண தவறாது தான். விஜய் அந்த தவறை பண்ணால் அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் விஜய் 15% மேலே வாக்கெடுத்து ஃபீல்டில் நின்னார்னா நிச்சயமாக
2031 வந்து பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ரைட் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். அவரும் சொல்லிட்டாரு எனக்கு ஒரு வேலை இல்லை, இதுதான் வேலைன்னு மாதிரி சொல்லிட்டாரு. வரக்கூடிய நாட்கள்ல எப்படி அமையும்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதெல்லாம் என்ன வேணா பேசுவாங்க அரசியல்வாதியில. ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.